என்னோட ஐடி காணா போயிடுச்சு. என்னோட ஓட்டு காணோம். ஒருத்தர் ஃபாரின்ல இருந்து என் ஓட்ட காணோம்னு ஒருத்தர் வந்தாரே, அந்த கதையெல்லாம் இல்ல. இது நிஜமாவே ஓட்ட காணோம். அப்ப என் ஓட்ட யார் டெலீட் பண்ணான்னா, எங்க ஊர்ல இருக்கவன் தான் டெலீட் பண்ணிருக்கான். "நீ ஏன்டா டெலீட் பண்ணேன்னு?" போய் கேட்டா, எனக்கு அதுக்கு சம்மந்தமே தேர்தல் ஆணையம் நேர்மையாக தேர்தல் நடத்த வேண்டிய பொறுப்பு தேர்தல் ஆணையம் தான். நீங்க பேங்க்ல போய் லாக்கர்ல பணம் வைக்கிறீங்க. அந்த பேங்க் லாக்கர் பணம் யாரோட பொறுப்பு? பேங்கோட பொறுப்பு. உடனே பேங்க் என்னைய எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்ல. நான் டெய்லி வந்து ஒருத்தன் வந்து திருடிட்டு போவான். அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்னா? நீங்க அந்த பேங்க்ல போய் லாக்கர் வைப்பீங்களா? மாட்டீங்களா? பேங்க் அக்கவுண்ட்ல நீங்க ரூ. 1000 பணம் போடுறீங்கங்க. அப்ப டெய்லி உங்க ரூ. 1000 வந்து டெய்லி ஒருத்தன் ரூ. 100 எடுத்துட்டு போயிடுறான். அது பேங்க்ல சொல்றோம். எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லைங்க. பேங்க்ல இருந்து யாரோ உங்க சாஃப்ட்வேர திருடி உங்களோட பணத்த எடுக்குறான் அப்டின்னா, எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்ல. யாரோ திருடனுக்கு நான் எப்படி பொறுப்பாகணும்? ஒரு பேங்க் பதில் சொன்னா என்ன அர்த்தம்? ரெக்டிஃபை பண்ண வேண்டியது பேங்க் சாஃப்ட்வேரா? நம்பளையா? இங்க நம்மளுக்கு எலக்ஷன் கமிஷன தவிர்த்து நம்மளுக்கு இருக்கிறது ஒரே ஒரு பேங்க் தான். அது எலக்ஷன் கமிஷன். நம்ம ஓட்ட அங்க தான் பத்திரமா சேர்த்து சொல்லி வச்சிருக்கோம். எலக்ஷன் கமிஷன் அங்கருந்து அமைப்பு. அது அரசியல் சாசனம் கிடையாது. அந்த அமைப்புல நம்ம ஓட்ட எல்லாத்தையும் வச்சிருக்கோம். அந்த ஓட்டோட லிஸ்ட் அவங்கள்ட்ட இருக்கு. அவ்வளவுதான் எலக்ஷன் கமிஷனுக்கு அதிகாரம். அதை தாண்டி வேற எந்த அரசு அதிகாரமும் அவங்களுக்கு கிடையாது. அவங்க சரிபார்க்க வேண்டியது சரிபார்க்க வேண்டிய வேலை மட்டும்தான் அவங்களுக்கு. நம்ம சம்பாதிக்கிறோம், நம்ம பணத்தை வச்சிருக்கோம், நம்ம பேங்க்ல பொறுப்பு கொடுத்து வச்சிருக்கோம். அப்ப அந்த பணத்தை பத்திரமா பார்க்க வேண்டியது பேங்கோட பொறுப்பு. இல்லாட்டி மத்திய அரசு அந்த பேங்க நீக்கிட்டு இந்த பேங்க் நீங்க ஒர்க் பண்ணல வேற பேங்க் போங்கன்னு சொல்ல வேண்டியது அதோட பொறுப்பு. இப்ப எலெக்ஷன் கமிஷன் யாரோ திருடிட்டாங்கன்னு சொல்லி பொறுப்புல இருந்து தப்பிக்கவே முடியாது. ஏன்னா அது அவங்க